மனிதன் அல் குஊது அலா சக்ஃபத்துல் பைத், வீட்டில் உட்கார்ற இடம் அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுக்கணும். வீட்டில் படிக்கட்டில் உட்காருவதில் மிகப்பெரிய தரித்திரம் ஏற்படும். நில வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் படி இருக்குது. அந்த வாசப்படியில் அந்த நிலைக்கு கீழே, வீட்டினுடைய முகப்பு வாசலின் நிலைக்கு கீழே அந்த திண்டில் அந்த படியில் உட்கார்ந்தால் வறுமை ஏற்படும், தரித்திரம் ஏற்படும். அதனால் உங்கள் பொருளாதாரத்தின் நெருக்கடி ஏற்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. நம்ம ரொம்ப அசால்ட்டா உட்கார்ற இடம் அது. சில நேரத்தில் உட்கார்ந்து பாடு பேசுறதுக்கு அந்த வாசப்படி தான் வசதியாக இருக்கும். 1 பேர் 2 பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய படிக்கல் இருக்கும். ஆனால் சஹாபிகள் அதுல எல்லாம் கவனம் செலுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம நாலேஜிலேயே வராது. இதெல்லாம் பெரிய பாதிப்பா அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா வாசலின் படிக்கல், அதிலும் குறிப்பாக நிலைவாசல், அதிலே நீங்கள் அமைவது, தலைவாசல்ல உட்கார்ந்து பேசுறது, உட்கார்ந்து இருப்பது நம்முடைய நிம்மதிக்கு ஆபத்தானது, இடையூறாக அமையும். பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும், வறுமை ஏற்படும், தரித்திரம் ஏற்படும். முன்னேற்றம் என்கிறது ஏற்படாது. நம்ம வீட்டில் சொல்லணும், நம்முடைய தாய்மார்களிடத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அதனுடைய பாதிப்பு என்பது சாதாரணமானதல்ல. அதான் நான் சொன்னேன், சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் தான் பெரிய விஷயமா நம்ம கவனமாக இருப்போம். பெரிய விஷயத்தில் எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். பெரிய அளவில் பொருளாதாரம் வருமா, அதில் கவனம் இருப்போம். சின்ன விஷயத்தில் கவனத்தை விட்டுருவோம். உண்மை என்ன தெரியுமா? சின்ன சின்ன சேமிப்பு தான் பெரிய பொருளாதாரத்தை உண்டாக்கும். சின்ன விஷயத்துல கவனம் இருக்கணும். கொஞ்சம் பணம் தான், அதுல கவனம். பெரிய அளவுல தான் நிறைய பேருக்கு கவனம் இருக்கும். அதே மாதிரி குட்டி சின்ன செயல் பாவமானது, அதுல கவனம் இருக்கணும். இங்கே வீட்டினுடைய படிக்கல் என்பது அதில் அமர்வதால் உங்களுக்கு தரித்திரமும் வறுமையும் ஏற்படும். இது ஹதீஸினுடைய பின்னணி. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாக எழுதுகிற ஹதீஸாகவும் இருக்கிறது. அந்த